என் அன்பு குழந்தையே, நல்லது நடக்கப் போகும் இந்த சமயத்தில் நீ நல்லது செய்ய வேண்டும், நான் சொல்வதை கேட்டு அதன்படி நீ நடக்க வேண்டும் என்று உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் காலையிலிருந்து உன்னோடு பேச காத்திருக்கின்றேன் என் செல்லமே. உனக்கு பசி வரும்போது அதை பொறுத்து கொண்டு தாங்கிக் கொள்வது ஒரு மிகப்பெரிய தவம் என்றால் அதைவிட சிறந்த தவம் என்னவென்று தெரியுமா? உனக்கு நன்மை அளிக்க கூடிய தவமானது மற்றவர்களின் பசியை தீர்த்து வைப்பதுதான் என் செல்லமே. உன்னுடைய சோகமும் கண்ணீரும் ஆறும் காலம் வந்துவிட்டது. இனி நீ கலங்கவே வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கை நிச்சயம் மாறத்தான் போகின்றது. கண்ணீரும் சோகமும் இருந்த உன்னுடைய வாழ்க்கையில் சிரிப்பும் சந்தோஷமும் வரப்போகின்றது. ஒரு நல்ல விஷயத்திற்காக நீ தனியாக தவிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் கவலைப்படாதே. உனக்கு துணையாக நான் நின்று அத்தனை விஷயங்களையும் சரியாக செய்து முடிப்பேன். நீ எதிர்பார்த்த நேரத்திலேயே எல்லாவற்றையும் முடித்து காட்டி உன்னை வெற்றி பெற வைப்பேன் என் செல்லமே. யாரும் உனக்கு உதவி செய்ய ஆளில்லை, தனியாக தவிக்கின்றோம் என்று நினைக்காதே. உன்னுடன் உனக்காக உன்னுடைய பெருமாள் நான் இருக்கின்றேன். யார் உன்னை விட்டு சென்றாலும் நான் எப்போதும் உன்னுடன் தான் இருப்பேன். உறவுகளே உன்னை கைவிட்டாலும் உன்னுடைய பெருமாள் உன்னை கைவிட மாட்டேன் என்ற நம்பிக்கையோடு காத்திருந்தால் உன்னுடைய நம்பிக்கைக்கான பரிசாக மிகப்பெரிய பொக்கிஷத்தை நீ பெறுவாய். எந்த ஒரு விஷயத்தை செய்யும் போதும் ஆரம்பம் நிச்சயம் கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும். ஆனால் அதன் முடிவை உனக்கு இனிமையானதாக நான் மாற்றித் தருவேன் என்றெல்லாமே. இன்றைய உனது வாழ்க்கை பிரச்சனையாக இருந்தால் நாளைய உன்னுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கப் போகின்றது என்பதை உணர்ந்து கொண்டு கவலைப்படாமல் நிம்மதியாக இரு. யார் உன்னை கண்ணீர் சிந்த வைத்தாலும் நீ கவலைப்பட வேண்டாம். உன்னுடைய கண்ணீரை துடைக்க உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன். ஒருவருடைய அழிவிற்கு முதல் காரணம் எதுவென்று தெரியுமா? மற்றவர்களை பார்த்து அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து அதை போல் நாம் வாழ வேண்டும் என்று எப்போது நினைக்கிறாரோ அப்பொழுதே அவர் அழிவு ஆரம்பமாகின்றது. நான் பலமுறை சொல்கின்றேன், யாரை பார்த்தும் யாருடைய வாழ்க்கையை பார்த்தும் நீ ஏங்க வேண்டாம். உனக்கென உகந்த உயர்வான வாழ்க்கையை நான் அமைத்து தருவேன் என்று அவர்கள் செய்த பாவமும் கர்மாக்களுக்கும் அவர்கள் செய்த வினைகளின் பலனாக அவர்களுடைய கர்மாக்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். வெளியில் பார்ப்பதற்கு பகட்டாக தெரிந்தாலும் அவர்கள் உள்ளுக்குள் படும் கஷ்டமும் வேதனையும் எனக்குத்தானே தெரியும். அப்படிப்பட்டவர்களை போய் நீ நினைத்துக் கொண்டு அவர்கள் நன்றாக வாழ்கிறார்கள், சந்தோஷமாக இருக்கிறார்கள், வசதி வாய்ப்புகளோடு எல்லாவற்றையும் பெற்று சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நினைத்துக் கொண்டு அவர்களைப் போல் வாழ வேண்டும் என்று நினைக்கின்றாய். அவர்களைப் போல் நீ வாழ வேண்டும் என்று நீ நினைத்தால் அவர்களுடைய கஷ்டமும் அல்லவா உன்னிடம் வந்து சேரும். வேண்டாம் என் செல்லமே. காலமும் நேரமும் சரியாக இருந்தால் உனக்கானது விரைவில் உன்னிடம் வந்து சேரும். அதை நான் தானே உனக்கு கொடுக்க போகின்றேன். உன்னை துன்புறுத்துபவர்களை நினைத்து நீ கவலைப்பட வேண்டாம். சிலரது செயலும் அவர்களுடைய பேச்சுக்களும் உன்னை கஷ்டப்படுத்தினாலும் அவர்களை நான் பார்த்துக் கொள்கின்றேன். இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படி நான் செய்கின்றேன் என் செல்லமே. என்னுடைய பிள்ளையான நீ நிச்சயம் வெற்றி பெறுவாய் என்பதை நம்ப வேண்டும். உன்னுடைய பெருமாள் உனக்கு துணையாக இருக்கின்றேன் என்று நம்பினாலே வெற்றி உன்வசமாக மாறிவிடும் என் செல்லமே. நிச்சயமாக நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் போகின்றாய். எந்த சூழ்நிலையிலும் நீ கலங்கக்கூடாது. அடிக்கடி எதையோ நினைத்து உன்னுடைய மனதில் நீ வேதனைப்படுகின்றாய் என்று எனக்கு தெரியும். அந்த வேதனையை தீர்த்து வைக்கவும் உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை நான் கொண்டு வரவும் நான் போராடிக் கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய மனதில் மகிழ்ச்சியை கொண்டு வருவதற்காகத்தான் நான் இருக்கின்றேன். இப்பொழுது உன்னுடைய மனம் தள்ளாடி கொண்டு இருக்கின்றது தானே? விரைவில் அதற்கான விடிவு காலம் வரப்போகின்றது. நீ எதற்கும் கலங்க வேண்டாம். நீ பட்ட கஷ்டத்திற்கெல்லாம் பின்னால் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி உன்னிடம் வந்து சேர தயாராக காத்து கொண்டிருக்கின்றது. இனி எல்லாமே உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும். ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு உதவுவதற்காக நானே உன்னை தேடி வருவேன். எதை கேட்டு நீ என்னிடம் வந்தாயோ அது வெகு விரைவில் தானாகவே உன்னை வந்து சேரும் என் செல்லமே. நாம் நினைத்தது ஒன்று, ஆனால் இப்போது நடப்பது வேறொன்றாக இருக்கின்றதே என்று நினைத்து நீ வருந்தவே வேண்டாம். உன்னுடைய மனதில் பாரம் குறையத்தான் போகின்றது. அத்தனையையும் நான் சரி செய்யத்தான் போகின்றேன். இரவு என்று ஒன்று இருந்தால் பகல் என்ற ஒன்று நிச்சயமாக உண்டுதானே? உன்னுடைய வாழ்க்கையிலும் நிச்சயம் வெளிச்சம் கொண்டு வருவேன். இனியும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்த அனைத்தும் வெற்றி பெறும்.
இனி உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்தது அனைத்தும் நடக்கும். நீ மகிழ்ச்சியாக வாழப் போகின்றாய். இதுவரை நடக்குமா நடக்காதா என்று நினைத்தவை கூட இப்போது நடக்கப் போகின்றது என் தங்கமே. அதற்குள் ஏன் உனக்கு இத்தனை குழப்பங்கள்? நீ நினைத்தது நடக்குமோ நடக்காதோ, வேண்டுதல் நிறைவேறுமோ நிறைவேறாதோ என்ற பயம் உனக்கு வேண்டாம். அனைத்தையும் நீ ஆசைப்பட்டது போலவே ஒவ்வொன்றாக நான் நடத்தி கொடுக்கின்றேன். நீ நம்பிக்கையோடு இருந்தால் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் என அனைத்தையும் என்னுடைய பாதங்களில் சேர்த்துவிட்டு எப்போது அப்பா பலிக்கும் என்று என்னுடைய முகத்தையே பார்த்து கொண்டிருக்கும் என்னுடைய பிள்ளையிடம் பேசுவதற்காகவே நான் இன்று வந்துள்ளேன். ஒரு விஷயத்தை நன்கு மனதில் வைத்துக்கொள். உன் ஆசைகளை நிராசையாக நான் விடமாட்டேன். உன்னுடைய வேண்டுதல்களை நான் வீணடிக்க மாட்டேன். உன்னுடைய விரதங்களுக்கு பலன் இல்லாமல் போகாது. உற்சாகமின்மை, மனச்சோர்வு போன்றவற்றில் நான் இருக்க மாட்டேன். உண்மையான பக்தர்களின் மனதில் மட்டுமே உன்னுடைய அப்பா நான் வசிப்பேன். உன்னுடைய காரியங்களை உனக்கு முன் நான் செய்து முடிப்பேன். இது வெறும் வார்த்தைகள் இல்லை கண்மணியே, இது என்னுடைய சத்திய வாக்கு. என்னுடைய நாமத்தை இடைவிடாது ஜபித்துக் கொண்டு எல்லா விதமான சங்கடங்களையும் நேரடியாக சந்தித்தால் எவ்விதமான ஆபத்துகளாக இருந்தாலுமே பறந்தோடிவிடும். என்னுடைய நாமத்திற்கு அவ்வளவு சக்தி உண்டு. எப்போது சங்கடம் வருகின்றதோ அப்போது என்னை அழை. தேவையான புத்தியையும் தேவையான சக்தியையும் நான் உனக்கு கொடுத்து சங்கடங்களிலிருந்து நான் உன்னை பாதுகாப்பேன். என் மீது உறுதியான நம்பிக்கை வைத்தாலே போதும், எல்லாம் தானாகவே நடக்கும். எல்லா விளைவுகளுக்கும் ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணம் நன்மைக்கே என்று உறுதியாக நம்பு. நான் சத்திய தேவன். முழுமையான பக்தியோடு உன்னுடைய கரத்தை நீ குவித்தால் நான் ஓடோடி உன்னை காண வருவேன். விதியை மாற்றி அமைக்கும் கலியுக பிரம்மாவும் நான் தான். உன்னுடைய வாழ்வின் கடைசி நொடி வரை நான் உன்னுடனே வருவேன். உன்னுடைய பிரச்சனைகளின் கடைசி நொடியில் கூட பல அற்புதங்களை நான் நிகழ்த்துவேன். உனக்கு தீங்கு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் நான் பார்த்துக் கொள்கிறேன். எல்லாம் முடிந்து போயிற்று, காலங்கள் கடந்து போயிற்று என்று சோர்ந்து விடாதே. எந்த நிமிடத்திலும் எந்த நொடியிலும் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி என் பிள்ளையின் முகத்தில் மகிழ்ச்சியை நான் பார்க்க முடியும். ஆம் கண்மணியே, உனது வாழ்வில் ஒரு அற்புதம் நிகழப் போகின்றது. நீ எதிர்பாராத தருணத்தில் நீ எதிர்பார்த்த அற்புதம் சர்வ சாதாரணமாக நிகழப் போகின்றது. நீ இழந்து விட்டதாக நினைக்கும் அனைத்தும் புத்துயிர் பெற்று உன்னுடைய கரங்களை நிறைக்கும். நீ முடிந்து விட்டதாய் நினைக்கும் ஒரு விஷயம் புத்துயிர் பெற்று நிகழப் போகின்றது.